தீபாவளி பொங்கல் கம்பளிச்சேரி பசங்களுக்கு கூட எதுவுமே இல்லை விட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு போனாலும் அந்த தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு வர முடியாது எங்களால். அங்கேயே இருக்கணும். டப்பாசு குப்பை எடுக்கணும். ஏன்னா நான் சேர்த்து வந்து பாரிஸ் ஃபுல்லாகவே பண்டிகை சீசனில் நிறைய குப்பை வர இடம் அதுதான். இப்போ கூட கலைஞர் முகாம் மாரி போட்டாங்களே, அண்ணாமலை மன்றத்தில் போட்டாங்க. நைட்டு காலையில் 5 மணிலாம் வந்துடணும். 5 மணிக்கு வந்தால் நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கு அனுப்புவோம். எல்லா டைமில் நாங்கள் வேலை பார்த்தோம். ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டோம். பசங்களுக்கு உடம்பு சரியில்லாம் கூட லீவ் போட மாட்டோம். வேலையை முடிச்சுட்டு வந்து பர்மிஷன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் அதில் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கேட்போம் பெருக்கிற இடத்துல, கொடுக்க மாட்டாங்க. அந்த வெளியே பூச்செடிக்கு கார் கழுவுறதுக்கு பைப் வச்சுருப்பாங்க பாருங்கள், அதுலேருந்து பிடிச்சி அந்த பாட்டிலே சரி இருக்காது, அதில் பிடிச்சி கொடுத்துட்டு இருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். சிஏ தொல்லை, பர்சனலாக அவங்கவுங்க கவுன்சிலர் வீட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரி வீட்டுக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க. துடைக்கணும், வீடை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் எங்களுக்கு நிறையா என்ன சொல்கிறது, மேலே கை வச்சு ஒரு மாதிரிலாம் தப்பா மிஸ்ஸஸ்லாம் அது நாங்கள் எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு வேலைக்கு வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்களோ, இந்த வேலையை நம்பி தான் எங்கள் குடும்பம் இருக்குது. இப்போ இந்த வேலையிலேருந்து விட்டுட்டா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் வெளியே.